விதி என்பது பிறவியை குறிக்கக்கூடியது, மனிதனுடைய பிறவியினுடைய அவன் அவன் எடுத்து அவன் செய்ய வேண்டிய பொறுப்புகளை கட்டளையிடுவது. கர்மா என்பது அந்த விதியின் படி நடத்துவதற்கான, நாம் நடந்து போவதற்கான மார்க்கத்தையும் அதற்கான வலிமை தனையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் துரோகம் பண்ணியிருப்பான், அதுவும் கர்மால ஆட் ஆகுமா? அதே மாதிரி காதல்லையும் இருவருக்கும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு ஒரு சீட்டிங் இல்லாட்டி ஒரு துரோகம் மாதிரி பண்ணா அதுவும் கர்மால ஆட் ஆகுமா? இது எல்லாமே ஒரே ரோல தான் வரும். பள்ளிகளில் படிக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய பல பெண்களுக்கு அவர் துன்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். பாலியல் ரீதியான கொடுமை, வீட்டில் பணிபுரியக்கூடியவங்களை கூட ஐயோ நீ இப்படி பண்ணிட்டியே பாவி, உனக்கு பிறந்திருக்கே ஒரு புள்ள, நீ செஞ்ச பாவத்துக்கு நான் அவன் தான் அனுபவிக்க போறான்னு சொன்னான். ஆனா நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இனி கல்யாணம்ங்கிற வாழ்க்கை, கல்யாணம்ங்கிற ஒரு விஷயம் அந்த குடும்பத்திலே நம்ம ஒருத்தட்ட பணம் கொடுக்குறோம், நம்ம அவருக்கு பணத்தை அவர் நம்மகிட்ட பணத்தையே திருப்பி கொடுக்கல, ஐயோ பணத்தை கொடுக்கலையே நினைச்சோம்னா எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கி அவரை ஏமாத்திருக்கோம். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் மன்னை நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். விதிக்கும் கர்மாக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப அற்புதமா கேட்டீங்க. விதி என்பது சார், நீங்கள் எடுத்த பிறவிகளுக்கு, அதாவது போன பிறவியில் விட்டதோட கொட்டதுறேன்னு சொல்லுவாங்க. நம்ம செய்ய முடிக்க முடியாத கடமைகள். இன்னைக்கும் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கேது பகவான் எந்த இடத்துல உட்கார்றாரோ நாம் அந்த இடத்திற்கான கடமையை நிறைவேற்றவில்லை என்று பொருள். 10ஆம் இடத்துல உட்கார்ந்தார்னா கேது பகவான், நாம போன பிறவியில 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், அந்த நாம போன பிறவியில நம்ம கொடுக்கப்பட்ட பணியை சரியாக செய்யவில்லை என்ற அர்த்தம். அதற்காக முழுமூச்சாக உழைக்க வேண்டும் என்ற உண்மையை காட்டுவதற்காக கேது பகவான் 10ல் அமர்கிறார். இப்படி ஒவ்வொன்றா நம்ம சொல்லலாம். விதி என்பது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் விடப்பட்ட விஷயங்களை, நாம் போன பிறவியில் செய்ய முடியாத விஷயங்களை, நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை, பெண்டிங்னு சொல்றோம்ல, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காகத்தான் நாம் எடுக்கக்கூடிய பிறவியை குறிக்கிறது. இது ஒண்ணு. ஆனால் கர்மா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறவியில் நாம் செய்யக்கூடிய நல்ல தீய வினைகளுடைய வடிவம். விதி என்பது விதிக்கப்பட்டது. எந்த விதினா, இவன் மனிதனா இருக்கணுங்கிறது விதி, அது ஒரு தனி ப்ராசஸ். கர்மா அப்படிங்கிறது இவன் இதெல்லாம் செஞ்சிருக்கான், பாதி செஞ்சு பாதி முடிச்சுட்டு நடுவில் நிறுத்திட்டான், அதனால அதை மீதி செய்வதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கான். அதை அவன் சரியா செய்வதற்கு எப்படிப்பட்ட நிலையை அவன் அடைய வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் கர்மா என்ற ஒரு தெய்வம் நிறுத்தப்படுகிறது. அப்போ அந்த கர்மாங்கிறது என்ன பண்ணும்னா, மனிதனா பிறக்கும் பொழுது விதி அடிப்படையில் நாம் மனிதனா பிறக்கிறோம். எதற்காக பிறக்கிறோம்? முன்னாடி நாம செஞ்ச தர்மம் அல்லது அந்த முற்பிறவியில் நிறுத்தப்பட்ட விஷயங்கள், செய்ய முடியாத விஷயங்கள், செய்ய தவறிய கடமைகள், செஞ்ச பாவங்கள், அதற்கான பதிலாகத்தான் அந்த பிறவிங்கிற விதியாக வருது. அப்போ இந்த கர்மா எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா, நாம மனிதனா பிறந்து நடக்க ஆரம்பிக்கிறோம்ல, அந்த எந்த விஷயத்தை முடிக்கலையோ அதற்கான நல்ல கர்மாவும் வரும், கெட்ட கர்மாவும் நிற்கும். அந்த ரெண்டு விஷயங்களும் நம்மை தன்னுடைய வழியில் இழுத்து செல்லும். இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு தான் ஆச்சரியம். நல்ல கர்மா ஜெயிக்குதா கெட்ட கர்மா ஜெயிக்குதா அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஒருவேளை நல்ல கர்மா, நல்ல விஷயங்களை நிறைய செஞ்சிருந்தோம்னா அதனுடைய பலம் ரொம்ப கடுமையா போய் நம்ம வெல்ல வச்சிரும். அல்ல நாம கெட்டதையே நிறைய செஞ்சிருக்கோம் அப்படின்னா இதனுடைய தன்மை குறைக்கப்பட்டு அது வென்று அடுத்த பிறவிக்கு விதை ஒன்றிவிடும். இதுதான் கர்மா செய்யக்கூடிய விஷயம். எனவே விதி என்பது பிறவியை குறிக்கக்கூடியது, மனிதனுடைய பிறவியினுடைய அவன் அவன் எடுத்து அவன் செய்ய வேண்டிய பொறுப்புகளை கட்டளையிடுவது. கர்மா என்பது அந்த விதியின் படி நடத்துவதற்கான, நாம் நடந்து போவதற்கான மார்க்கத்தையும் அதற்கான வலிமை தனையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த ரெண்டு விஷயமே பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ராக். இது இல்லாம அது இல்ல. ஒரு ரூபாய் நாணயத்துல தலை பூன்னு இருக்கிற மாதிரி தான் இந்த விதியும் கர்மாவும். கர்மா இருந்தா தான் விதி, விதி இருந்தா தான் கர்மானே சொல்லுவாங்க. ரெண்டும் பிரிக்க முடியாத விஷயங்கள். அப்ப அது ரெண்டையும் நம்ம நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும்னா நாம் இயன்றவரை தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு நம்மால ஒரு உயிருக்காக சாப்பாடு போடணும். ஒண்ணுமேல ஒரு எறும்புக்கு ஒரு கைப்பிடி, ஒரு பிஸ்கெட் போட முடியாது ஐயா. சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு பிஸ்கெட் துண்டை போட்டா கூட அந்த எறும்புகள் சாப்பிட்டால் பெருமளவு கர்ம பலன் குறைந்து விடும். அந்த கர்மா குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாலே நமக்கு இம்மை மறுமை
என்னைக்குமே இந்த 2 பிறவியும், அதாவது 2 விதமான கர்மாவும் இல்லாம போனால்தான் இறைநிலை எய்த முடியும். அதைத்தான் சித்தர்கள் சொல்றாங்க, திருமூலர் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க. நமக்கு என்னைக்குமே நாம் இறந்த பிறகு நம் பிறவியோடு என்ன வரும்னா எல்லாரும் சொல்லுவாங்க நல்லதும் கெட்டதும், அதுதான் கர்மா. நல்ல கர்மா கெட்ட கர்மா இது ரெண்டும் வந்துகிட்டே இருக்கும், பின்னாடியே வந்துகிட்டு இருக்கும். அப்படி வரும் பொழுது அதுதான் பலத்தை கொடுக்கும். நாம் அடுத்து எப்படி வரப்போறோம், பண்ண போறோம், அதுங்க ரெடி ஆகும், தயாரா இருக்கும். நம்ம வழி நடத்துறதுக்கு எப்படி ஆசிரியர்கள் வராங்களோ, பேராசிரியர்கள் வரும், அது மாதிரி. அப்ப இதுல நாம் நம்மை வழிநடத்தி கொள்வதற்கு இயன்ற வரை கெட்டது செய்ய வேண்டிய இடத்துல கூட நல்லதை செய்ய வேண்டும். சொல்லுவாங்க இல்லையா, இவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலங்க, அதனாலதான் இவன் வந்து எந்த கெட்டதும் பண்ணல, நல்லது பண்றான். சந்தர்ப்பம் கிடைச்சு இவன் அப்பவும் நல்லவனா தான் ஒத்துக்கலாம்னு சொல்றாங்கல்ல, அங்குதான் தர்ம தேவதனுடைய வேலையே ஆரம்பிக்குது. தர்ம தேவதனுடைய 2 சக்திகள் தான் இந்த கர்ம தேவதைகள். எப்படி வலதுகை இடதுகைன்னு சொல்றோமோ, தர்ம தேவதை ஒரு உடம்பா வச்சுப்போம். நல்ல கர்மாங்கிறது நல்ல கர்மத்துக்கான தேவதை, கெட்ட கர்மாங்கிறது இடது கரத்துக்கான தேவதை. இது ரெண்டுமே அந்த உடம்போடே ஒட்டி இருக்கும். அப்போ கெட்டதையும் நல்லதையா மாற்றணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா மனதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த தவறும், ரொம்ப எளிமையா சொன்னோம்னா, நமக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க, அல்வா வச்சிருக்காங்க, ஸ்வீட்டா வச்சிருக்காங்க, பழமா வச்சிருக்காங்கன்னா அதை கூட அளவோடு எடுத்துக்கொள்வது, அப்படியே அடி சாப்பிடுறது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதனுடைய விளைவு என்ன நமக்கு தெரியும். இதுதான் வாழ்வு. அமிதமானாலும் எல்லாத்திற்குமே அளவு உண்டு. அந்த அளவின் அடிப்படையில் அன்போடு நடந்துகிட்டோம்னாலே இறை நம்மை வழிநடத்தும். நாம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளையும் அது தரும். கடைசி கேள்வி யதார்த்தமான ஒரு கொஷின் தான் நினைக்கிறேன் நான். இப்போ நம்ம யதார்த்தமா பழகிட்டு இருப்போம், இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் துரோகம் பண்ணியிருப்பான், அதுவும் கர்மால ஆட் ஆகுமா? அதே மாதிரி காதல்லையும் வந்து இருவருக்கும், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு ஒரு சீட்டிங் இல்லாட்டி ஒரு துரோகம் மாதிரி பண்ணா அதுவும் கர்மால ஆட் ஆகுமா? இல்லைன்னா இப்போ பெற்றோர்கள் பெரியவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க தவறு பண்றாங்க, அந்த தவறு அவங்கள பாதிக்காம அவங்களோட குழந்தைகளை பாதிக்குமா? இதெல்லாம் உண்மையா? இது எல்லாமே ஒரே ரோல்ல தான் வருது. ஓகே. எப்படின்னா 7 தலைமுறைன்னு சொல்றாங்க, 7 பிறவிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆண்டாள் கூட பாட்டு பாடுறாங்க. அப்ப எற்றைக்கும் 7 பிறவிக்கும் சொல்லும் பொழுதே தொடர்புங்கிறது வந்துருது. தாத்தா, அப்பா, பையன். அப்ப அந்த தாத்தாவுடைய கர்மா யாருக்கு வரும்னா பேரனுக்கு தான் வரும், பையனுக்கு வராது. ஓகே. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு நான் தெரிஞ்சு நான் நிகழ்ச்சியில வந்து உண்மையான விஷயத்த சொல்றேன். அவர் பேரை சொல்ல மாட்டேன், அவரும் இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அதனால கண்டிப்பா வந்து அந்த பேரை சொல்லாம அந்த ஊரையும் சொல்லாம நான் சொல்றேன், நடந்ததை அப்படியே சொல்றேன். நான் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல, அது ஊர் பேர் வேண்டாம், ஒரு பெரிய மிராஸ்தார், பெரிய பணக்காரர், பண்ணையாளர்னு சொல்லுவாங்க, அவர் இருந்தாங்க. அவருடைய தந்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா கேரக்டர் வைஸ் வெரி ஒஸ்ட். அப்போ நான் சொல்றது வந்து 70, 80 காலகட்டங்கள். அந்த காலகட்டங்களில் பள்ளிகளில் படிக்கக்கூடிய, பணியாற்றக்கூடிய பல பெண்களுக்கு அவர் துன்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். பாலியல் ரீதியான கொடுமை, வீட்டில் பணிபுரியக்கூடியவங்களை கூட அவர் வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்தியதாக நான் காதுல வாங்கினது. அப்போ அவங்களுடைய மனைவி எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாத பெண்மணியாகவே விளங்கினார். ஆனால் அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல பாலியல் குற்றங்களுக்கு ஆளானவராக இருந்தார். அப்படி இருந்தப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ நீ இப்படி பண்ணிட்டியே பாவி, உனக்கு பிறந்திருக்கே ஒரு புள்ள, நீ செஞ்ச பாவத்துக்குன்னா அவன் தான் அனுபவிக்க போறான்னு சொன்னான். ஆனா நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பையன் பிறந்தாரு. அந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரிடம் இருந்த சொத்துக்கள், பல சொத்துக்கள் வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ 2 வீடு தான் இருக்கு, ஒரு கார் தான் இருக்கு. ஆனா பெரிய அளவு பாதிப்பு இல்லை, அப்படியே தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கும் குழந்தை பிறந்தது, 2 குழந்தை அவங்களுக்கு. அந்த 2 குழந்தைக்கும் இதுவரை திருமணமே ஆகவில்லை. யாருக்கு? நான் சொன்ன நபருடைய பேரன், பேத்தி, 2 பேருக்கும். அந்த ஐயா உயிரோட இருக்கிற வரைக்கும் கல்யாணம் ஆகலை. இப்போ வரைக்கும் ஸ்டில் நவ் அந்த பேர குழந்தைங்களுக்கு பேத்தி, பேர 2 பேர். ஒருத்தவங்க பெரிய வந்து ஆந்திராவில் பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு, பணத்துக்கு பஞ்சம் இல்லை, ஆனா அவர் ஊருக்கு வரதில்லை. இன்னொரு பெண் கிட்டத்தட்ட முதிர்கன்னியாவே ஆயிட்டாங்க, 45 தாண்டியாச்சு அந்த குழந்தைக்கு. ஆனா அந்த பெண்மணிக்கு 45 வயசாயிடுச்சு. ஆனா பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு வயதானவங்களா தெரியாது. ஆனால் இன்றும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆசிரியர் பணி அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. எனக்கு முதல்ல புரியல ஏன் வந்து இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னப்போ, அந்த சம்பந்தப்பட்ட அந்த குழந்தைகள், அந்த பசங்களும் நானும் ஒன்னா படிச்சவங்க. அவங்க அப்பாட்ட நான் கேட்குறேன், என்னங்கய்யா நீங்க வந்து பார்க்கலையா, பெண்ணு பார்க்கலையா, இல்லை உங்க பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்கலையானப்ப ஒரு எல்லாம் கர்மாப்பா,
உனக்கு புரியாது அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் அப்படி சொல்றாங்க, நீங்க என்ன பாவம் பண்ணீங்க? நான் பண்ணல, எல்லாம் எங்க அப்பா பண்ணதுன்னு போயிட்டார். அப்போ ஒரு ஐயாட்ட நான் கேட்டப்ப, ஏன்பா உனக்கு தெரியாதா, அவர் வந்து இந்த மாதிரி அவருடைய அப்பா இந்த மாதிரி பல கொடுமைகள் செஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் சமூக ஊடகம் கிடையாது, இந்த மாதிரி திரைப்படம், இந்த மாதிரி வந்து ஒரு செய்தி அந்த மாதிரிலாம் பெரிய அளவுல ஒண்ணுமே கிடையாது, நடக்கிறதே தெரியாது. அப்ப அவர் செஞ்ச பாவமாகப்பட்டது அவருடைய பேரன்களையும் பேத்தியையும் தாக்கி இருக்கிறது. இப்ப வரைக்கும் 2 பேரும் கல்யாணம் ஆகல. இனி கல்யாணம்ங்கிற வாழ்க்கை, கல்யாணம்ங்கிற ஒரு விஷயம் அந்த குடும்பத்திலேயே கிடையாது. அதை அவரே சொல்லிட்டார். அப்போ அந்த வம்சம் என்பது அத்தோடு நிறைவு பெற்று விட்டது. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்போ கர்மா எவ்வளவு கடுமையானது பாருங்க. மிகப்பெரிய ஆன்மீக குடும்பம். அந்த ஆன்மீக குடும்பத்தில் அவர்கள் இறைவனுடைய பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் கூட சொல்லுவேன். இப்படி சொல்லும்போது பார்க்குறவங்களுக்கு யாரை சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும், அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இறையாற்றல் பெற்றிருந்தும் கூட அந்த பேர குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னால் கர்மா இறைவனையே தடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. இப்போ அடுத்து கேட்டீங்க, நாங்கள் வந்து இப்போ ஒரு பையன் இருக்கான், ஒரு பெண் வந்து அந்த பையனை ஏமாத்துறாங்க, அது கூட கர்மாவில் வருமா? அவன் தப்பே செய்யலையேன்னா அவன் எத்தனை பிறவிக்கு முன்னாடி தவறு செய்திருந்தானோ அதிலிருந்து ஒரு பங்கு. அதற்கு பிறகு அவனுடைய வம்சாவழியில் அவனுடைய தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ இது போன்று பெண்களுக்கு ஏதேனும் தவறுகளை ஒரு குற்றத்தை செய்திருந்தால் அதிலிருந்து ஒரு பங்கு. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பெண் வடிவத்தில் வந்து அவனை நம்ப வைத்து ஆசை காட்டி மோசம் செய்து பாதியில் காதலை அறுத்து விட்டு சென்று விடுவது. அதனால அவன் கல்யாணமே பண்ணிக்காம தேவதாஸ் மாதிரியே கிடப்பான். அதுவும் கர்மாவில் தான் வரும். இவன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான், இவன் ஒரு தப்பும் பண்ணிருக்கல. ஆனால் அந்த குற்றத்தினுடைய விளைவு யாரை தாக்கியது? அந்த பையனைத்தான் தாக்கியது. ரொம்ப எளிமையா பாருங்களேன், ராமாயணத்துல அற்புதமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. தசரத மகாராஜா அப்படியே வந்து காட்டுக்கெல்லாம் வேட்டையாட போறார். அப்படி வேட்டையாட போகும்பொழுது யானை தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. டக்குன்னு இவர் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு விலங்கு தண்ணி குடிக்குதுன்னு சப்தவேதின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்பு, அந்த அம்பை வந்து கண்ணை மூடி அந்த அந்த எந்த பக்கம் சத்தம் வருதோ அதை போக்கி அந்த அம்பை விட்டாருன்னா கரெக்டா அந்த இலக்கை சென்று அடைந்து விடும். அந்த இடத்துல ஒரு எளிமையானவன் சிராவணன் என்று சொல்லக்கூடியவன் கண் தெரியாத தன்னுடைய தாய் தந்தையருக்காக தினமும் தண்ணி வந்து கொண்டு வருவான். அவன் தண்ணி மொண்டுகிட்டு இருக்கான். அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஏதோ ஒரு விலங்கு தண்ணி குடிக்குதுன்னு நினைச்சு அம்பு விட்டுறாரு. அவன் ஒரு தப்பு செய்யாதவன், அவன் மீது அம்பு பாய்ந்து அவன் மரித்து விடுகிறான். டிஎன்ஏ இதுதான் வந்து ஷார்ட்டா நம்ம சொல்றோம். டிஎன்ஏ நம்ம சொல்றோம், நம்முடைய மெய்ஞானம் அதை கர்மான்னு சொல்லுது. இன்னைக்கும் பாருங்க, எங்க தாத்தாவுக்கு வந்து தலையில கட்டி இருந்துச்சு, இவனும் தலையில கட்டியோட இருக்கான். அது மாதிரி எங்க பாட்டி வந்து பேசும்போதே சிரிக்கும், இவனும் பேசும்போதே சிரிக்கிறான். இவன் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுனான், எங்க கொள்ளு பாட்டி அப்படிதான் எழுதும். இதெல்லாம் தான் அந்த டிஎன்ஏங்கிறது தான் கர்மா. அது அப்படியே வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது சார். போலாமா? ஓகே சார். நம்ம எங்க நிறுத்தினோம் சார்? அந்த சீராளர், சாரி நான் தொடரணும். அப்போ தசரதன் அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி அம்பைகிறாரு. அம்பு பட்டு எந்த தவறுமே செய்யாத அந்த சிராவணன் என்பவன் மரித்து விடுகிறான். கண்ணு தெரியாது, அவங்க அம்மா அப்பாவுக்கு கண்ணு திறந்து பார்க்க முடியாது. தினமும் அவங்களுக்காக தான் தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான், வேற எந்த தவறும் செய்யலை. இந்த காலத்தில் வந்தவங்களாம் எவனோ போயிட்டா நமக்கு நின்று போயிடுவாங்க. ஆனால் அந்த காலத்து ராஜாக்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போய் வச்சு அந்த குழந்தைக்கு அவன் வந்து சாகும்போது சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் தண்ணி எடுக்க வந்தேன், பரவாயில்ல கொண்டுட்டீங்க, பரவாயில்ல, இந்த தண்ணியை கொண்டு எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்துருங்க, கொண்டு கொடுக்குறான். குற்றம் செஞ்ச உணர்வோடு தசரத ராஜா நிற்கிறாரு. இவங்க வந்ததை பார்த்தோன்னே, அப்பா வந்துட்டியாப்பா, தண்ணி கொண்டாப்பா அப்படின்னோடனே தண்ணியை கொண்டு கொடுக்குறாரு. சத்தம் இல்லை, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு வச்சோடனே, என்னப்பாச்சு, ஏன்பா தாமதம்னு கேட்குறாங்க. இவர்கிட்ட பதில் வரல. அப்பா சொல்லுப்பா என்ன நடந்ததுன்னொன்னே, அவர் உடம்பிலிருந்து வரக்கூடிய ஒரு வாசனை, அது ஒரு ராஜாக்கவுக்கே உரியான அந்த ஒரு வாசனை திரவியம் பூசியிருக்காருல, இந்த வாசனையை பார்த்தா யாரோ பெரிய இடத்து நபர் வந்த மாதிரி தெரியுதேன்னு, அப்படியே என்னை மன்னிக்கணும்னு சொல்லி தசரத மகாராஜா காலில் விழுகிறாரு. காலில் விழுந்து, தெரியாமல் நான் வந்து பண்ணிட்டேன், நடந்ததெல்லாம் சொல்கிறார். அப்படியே அந்த தந்தை வாடி போய், என்னுடைய குழந்தைய நான் இழந்துட்டேனே, இதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சாபம் கொடுக்கிறார். தசரதனே, நான் எப்படி என்னுடைய மகன் போன துக்கத்தோடு உயிர் துறக்கப் போகிறோனோ அதே மாதிரி நீயும் உயிர் துறக்கக்கூடிய நேரத்தில் உன் மகன் போய்விட்டானே, உன்னை விட்டு நகர்ந்து விட்டானே என்ற துக்கத்தை அனுபவிப்பாயின்னு சாபம் கொடுக்கிறார். இங்க ஒரு இடத்தை கவனிக்க வேண்டிய விஷயம், அது வரைக்கும் தசரத ராஜாவுக்கு குழந்தையே கிடையாது, பையனே கிடையாது. அப்போ தசரதனுக்கு சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல. ஒரு பக்கம் உனக்கு வந்து உனக்கு பிறந்த குழந்தை நீ சாகும்போது பக்கத்துல இருக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்பன்னா எனக்கு குழந்தை பிறக்க போதுங்கிறது உறுதியாயிடுச்சு. ஆனால் நான் சாகும்போது அவன் பக்கத்துல இல்லைன்னு சொல்லிட்டாரே,
அப்போ அந்த சாபத்தையும் நான் வாங்கிட்டேன்னு சொல்லி தசரதன் வருத்தப்படுறார். இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஒருத்தட்ட பணம் கொடுத்துக்கிறோம், நம்ம அவருக்கு பணத்தை அவர் வந்து நம்மகிட்ட பணத்தையே திருப்பி கொடுக்கல, ஐயோ பணத்தை கொடுக்கலையே நினச்சோம்னா எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கி அவரை ஏமாத்திருப்போம். அதனுடைய விளைவு இறைவன் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி நம்மள்ட்ட இந்த பணத்தை கொண்டு போயிட்டோம். அதை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக பார்க்கக்கூடிய நேர்கள்லாம் ஏன் சார் நாங்கள் கடன் கொடுத்தோம், கடனே கேட்கக்கூடாது, அப்படி கிடையாது. இங்கே கடனை கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்கள், அதற்குண்டான என்ன முறைகளோ அதை பயன்படுத்துங்க. ஆனால் ஒருவர் அழியக்கூடிய அளவுக்கு, கடன் தொல்லையால் அழியக்கூடிய அளவுக்கு நீங்கள் காரணகர்த்தாவாக விளங்கி விடாதீர்கள். அப்படி விளங்கினால் அதை விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. என்னைக்குமே இந்த கை கொடுத்துருச்சு அப்படின்னா பலன் எழுதப்படும். நம்ம கர்மா வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால தான் என்னைக்கும் பெரியவர்கள் சொல்லுவாங்க, யாரையுமே திட்டாதீங்கம்மா. திட்டினோம் அப்படின்னா யாரை நாம் திட்டுகிறோமோ அவர்களிடமிருந்து இருக்கக்கூடிய நல்ல கர்மால நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல கர்மா அவங்களுக்கு போயிடுமா, அவங்க செஞ்ச பாவம் நமக்கு வந்துடுமா. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா காலில் விழாதீங்கம்மா. ஏன்னா காலை விழுவது கூட தகுதி வேண்டும். ஒரு சிறிய குழந்தைகள் வந்து பெரியவங்ககிட்ட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். அப்படி ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது கூட அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதேனும் தோஷங்கள் கூட பெரியவங்கள்ட்ட போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால தான் ரொம்ப விஷயம் படித்தவங்கெல்லாம் காலில் விழுந்து கும்பிடுறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் நுட்பத்தோடு இருக்கிறது. அப்போ நாம் யாரையும் ஏமாற்றவில்லை, ஏமாற்றப்படவும் இல்லை. இறைவனுடைய கணக்குப்படி நாம் செய்த கணக்குகள், அந்த கணக்குகளுக்கான பதில்கள், அதைத்தான் இந்த பிறவியாக எடுத்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால வந்து நாம வந்து இப்பவும் சொல்றேன், யாரையும் நாம ஏமாற்றவும் வேண்டாம், யாரும் நம்மை ஏமாற்றவும் வேண்டாம். அப்படி மீறியதால் விஷயம் நடக்கிறது என்றால் அது கர்மாவினுடைய பதிவு என்பதை உணர்ந்து கொண்டு இறைவன்கிட்ட விட்டுட்டு நம்ம பாணியில போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் கண்டிப்பா நமக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பா செஞ்சு வச்சிருவாங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கணும். நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார்.